அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஐயா, ஒரு தலைவனுக்கு தொண்டன் தான் கூட இருக்கிறத விட அவன் தூரத்தில் இருந்து தலைவனை பற்றி நல்ல விஷயங்கள் செய்யும்போது ஒரு தலைவனுக்கு சந்தோஷமாக இருக்கியா? ஒரு குருவுக்கு சீடர்கள் தாங்கூட இருந்து தாங்கூட இருக்கிறத விட தூரத்தில் இருந்து தன்னுடைய சிறப்பையும் புகழையும் மேலோங்க செய்யும்போது குருவுக்கு சந்தோஷம். அதே மாதிரி தானேயா ஒரு இறைவனுக்கும் தன்னை சேர்ந்த பிள்ளைங்க தன்னோடு இருக்கிறத விட வேறொரு இடத்துல இருந்து தன்னுடைய புகழையும் சிறப்பையும் மேன்மைப்படுத்துறதுல இறைவனுக்கும் அப்படி தானே சந்தோஷம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாருமே எனக்கு பிறப்பே வேண்டாம், இறைவா உன்னோடவே நான் கலந்துடணும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன கருத்துயா இருக்குது? நீ நினச்சிக்கின குருவோட இருந்து சீடர்கள் புகழ் பெறும்போது குருவுக்கு சந்தோஷம் இருக்கும். ஆமாம். இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. என்னுடைய கடமையை நான் செய்துனுக்கிறேனே தவிர நீ என்னை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி எனக்கு சந்தோஷமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. ஆனால் நீயே நினச்சிக்கிற நான் குருவை பற்றி பேசுனா குரு சந்தோஷப்படுவாருன்னு, அது உன்னுடைய ஏமாளித்தாலும். நான் எதை பார்த்தும் சந்தோஷப்படுறதில்லை, எதை பார்த்தும் துக்கப்படுறதில்லை. நேற்று கூட என்னை கேட்டாங்க, உலகம் ஃபுல்லாக இவ்வளோ புகழுது, உலகம் ஃபுல்லாக இது வரைக்கும் எந்த மகானுக்கும் ஒரு கோவில் கட்டினதில் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ இடத்துல கனடாவிலேருந்து மலேசியாவிலேருந்து தர்மபுரி வரைக்கும் கோவில் கட்டின்னு இருக்கிறாங்களே, இது உங்களுக்கு பெருமையாக இல்லையா, சந்தோஷமாக இல்லையா? எனக்கு ஒரு சந்தோஷமும் கிடையாது. ஏன்னா புகழ்ச்சியை எந்த குரு எதிர்பார்க்குறானோ அவன் சீடா என்ன சொல்லிங்கிறான்னு எதிர்பார்த்து நிற்பான். நான் இந்த உலகத்தில் எந்த புகழ்ச்சியும் நான் எதிர்பார்க்கறதே கிடையாது. அதனால் எனக்கு இதிலெல்லாம் சந்தோஷமும் கிடையாது. நீ என்னை புகழ்ந்தாலும் சரி, இன்றைக்கி புகழ்வேன், நாளைக்கு திட்டுவேன். எத்தனை அரசியல்வாதி தலைவருங்களை இன்றைக்கி ஓஹோ நீ தான் கடவுள்ன்றான், நாளைக்கு இன்னொரு கட்சியில் போய் உட்காந்திங்கன்னா அவனை திட்டின்னுக்கிறான். அதே மாதிரி தான் சீடர்கள் கூட. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் கூட இருக்கிற வரைக்கும் என்னுடைய மனைவி, என்னை விட்டுட்டு இன்னொருத்தனை இட்டும் போயிட்டாருன்னா அதை இட்டும் போகிறானே என் மனைவின்னு சொல்ல முடியாது அப்படின்னு. அது மாதிரி இங்கே என்கிட்ட இருக்கும்போது என்னுடைய சீடர்கள், அவன் இன்னொரு ஆசிரமத்தில் சேர்ந்தான்னா என்னுடைய சீடர்களை அவன் சீடரும். இப்படி எவ்வளோ பேர் மாறுபட்டுங்கிறான். நான் எங்கே சந்தோஷப்படுறது? அப்பதான் கடவுளுக்கு நீ பேசுறது கடவுளுக்கு எட்டாது. அதனால தான் சொன்னான், அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ. இந்த மனுஷன் என்ன நினச்சின்னுக்கிறான், அந்தரத்தை நான் அம்பால் ஆட்டிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஆடாது. கம்பமில்லாத கடல் வந்து கலக்கிடுவேன் நான் அப்படின்றான். ஒன்றும் கலக்க முடியாது. அதே மாதிரி மனம் இல்லாத இறைவனை நீ புகழ்ந்தாலும் அவன் சந்தோஷப்படுறதில்ல, வருத்தப்பட்டாலும் சந்தோஷப்படுறதில்ல. இது ரெண்டுமே உனக்கே சொந்தம். கௌதம புத்தர் ஒரு பாதையில் போயின்னுக்கிறார். ஒரு 10 பேர் சேர்ந்துக்கின்னு அந்த போகிற பாதையை மடக்கி அவரை அசிங்கமாக திட்டுறாங்க. அவர் கம்முன்னு நின்றுன்னுக்கிறார், அசையாமல் நிற்கிறார். நின்றுட்டு அவங்க எல்லாம் திட்டி முடிஞ்சு வாய் ஓஞ்ச பிறகு சொல்கிறார், நான் போட்டாப்பா அப்படின்னு, போ அப்படின்னு. அவர் போயிடுறார். போயிட்டு திருப்பி ஒரு வாரம் போட்டு அதே வழியில் வர்றார். இந்த 10 பேர் திட்டின அத்தனை 10 பேரும் மாலை மரியாதை பழங்கள்லாம் வச்சு நிற்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சாமி அன்றைக்கி நாங்கள் முட்டாள்தனமாக தெரியாது, ஏன்பா மழையாக இருந்தால் உள்ளே வந்துருங்கப்பா, தெரியாதனமாக திட்டோம், உங்களுடைய புகழ் தெரியாத, உங்களுடைய ஆற்றல் தெரியாத, உங்களுடைய அருமை தெரியாத நாங்கள் முட்டாள்தனமாக பேசிட்டோம். அதனால் அந்த மன்னிப்பு கேட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி மாலை மரியாதையோடு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு புத்தர் சொல்கிறார், உன் பொருள் எனக்கு சொந்தமாகுமா? ஆகுமா? உங்களோட எனக்கு சொந்த வீடு நான் சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி நீ திட்டுறது எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியுமா? அதை சொல்கிறாரு புத்தர். அன்னைக்கு திட்னியே அது எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை. இன்னைக்கு வாழ்க்கை வந்திருக்கிறியே இதுவும் எனக்கு சொந்தம் இல்லை. ரெண்டும் உனக்கே சொந்தம், நீ பொருத்தன் போட அப்படின்னு. அந்த மாதிரி கடவுளை நீ புகழ்ந்தாலும் அவனுக்கு போய் சேரப்போவதில்லை, நீ இகழ்ந்தாலும் போய் சேரப்போவதில்லை. சித்தர்கள் வந்து அறிவாளிகள், நம்மெல்லாம் முட்டாள்கள். அதனால் நம்ம கடவுளை பற்றி கற்பனை பண்ணிக்கிறோம். கடவுளை தேடுறதை விட்டுட்டு கடவுளை தேடினவனை பற்றி பேசின்னு இருக்கிறோம். ஏன்னா இது அறியாமை. அவன் பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரனாக இருக்கிறான், அவனுக்கு 4 ஃப்ளைட் இருக்குது, 10 பஸ் இருக்குது. என் வீட்டில் கொட்டா ஓடு மழை பெஞ்சு ஒழுகுது. ஆனால் நான் வரவும் போகிறவங்கட்டலாம் எங்கள் பக்கத்து வீட்டுக்கார் இருக்கிறாருங்க, அவர் பெரிய பணக்காரங்க, அவர் பெரிய கப்பல் வச்சுக்கிறாருங்க, பெரிய ஃப்ளைட் வச்சுருக்கேன், அவரை பற்றி பேசுவேன். எனக்கு கொட்டா இல்லையே, நான் அதை பற்றி பேச மாட்டேன்.
அந்த மாதிரி இந்த பாமரை மக்கள் என்ன பண்ணுறான், அந்த மகான் போனானே அந்த வழியை பின்பற்றி நான் அதை அடையணும்னு பேசுறதே இல்லை, அவனை பற்றியே பேசிடுறான். அதை தான் இப்போ நீ பேசிக்கிற. ஏன்னா நீ உன்னை பற்றி யோசிக்கிறது இல்லை, மற்றவங்களை பற்றி யோசிக்கல. அதனால் ஒருபோதும் உனக்கு ஞானம் வரப்போகிறது இல்லை. அதனால் உன்னை பற்றி யோசிக்க கற்றுக்கோ, ஞானம் வரும். அகத்தியர் ஒரு முறை அவ்வளோ ஞானம் அடைந்திருந்தாலும் அவருக்கு திடீர்னு ஒரு நேரம் தனக்குன்னு யாருமே இல்லையோ, ஏதோ ஒரு சூழலில் அவர் நான் தாய் தந்தை இல்லாதவனும் உடன் உறவுகள் இந்த மாதிரி யாருமே இல்லாதவரும் ஒரு முறை வருத்தப்பட்டதாகவும், அப்போது அம்மையப்பனா சிவன் பார்வதியே காட்சி தந்து நான் தாண்டா உன்னுடைய தாயும் தந்தையும் அப்படின்னு அவங்க சொன்னதாக சொல்கிறாங்கய்யா. அதே மாதிரி அவரை மகனாக ஏற்றுக்கிட்டாங்கய்யா. ஆனால் எல்லாத்தையும் படைக்கிறதே இறைவன் தான், அதுக்கு மேலே எதுவுமே இல்லைன்னு போது காரைக்கால் அம்மையாரை மட்டும் அம்மானு ஏன் சிவனார் விரும்பி அழைச்சார்? அந்த அம்மா கல்யாணம் ஆனவங்க ஐயா, கல்யாணம் ஆனால் கூட ஐயா அந்த சிவபக்தியிலேருந்து அவங்க சொத்து ஓணும், சுகம் ஓணும், கனவு ஓணும் அப்படின்னு வாழலை. அவங்க கடவுள் ஓணுன்னே வாழ்ந்தவங்க. கடவுள் ஓணுன்னே வாழ்ந்ததால் அவங்க அந்த கடவுள் வாழற இடத்துல என் கால் படக்கூடாது அப்படின்னு தலையாலேயே நடந்தாங்க. தலையாலேயே நடந்தபோது இப்படிப்பட்ட ஒரு தியாகி இருப்பாங்களா, இது யாரால் பண்ண முடியும், ஒரு தாயால் மட்டும்தான் பண்ண முடியும்னுட்டு எல்லாரையும் மகனே என்னாரு, மகளே என்னாரு, பக்தா என்னாரு, எல்லாரையும் சொன்னார். ஆனால் அம்மையாரை மட்டும் தாயேன்னு சொன்னார். அதனால் அவங்களுடைய செயல் அப்படிப்பட்டது. நம்ம செயல் தான் அப்படி பண்ணுறதே கிடையாது. நம்ம இங்கே வரும்போது எதையோ ரெண்டு பேசுகிறோம், வீட்டுக்கு போனோன்னே எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுறோம். அதனால் அவங்களையும் நம்மளை இப்போ தான் சொன்னேன், நான் பக்கத்து வீட்டுக்காரை பற்றியே பேசினுக்கிறேன், நீ உன்னை பற்றி நீ பேச மாட்டேன்னு. ஏன்னா உன்னுடைய பழக்கம் அப்படி ஆகிப்போச்சு, இதை மாற்ற முடியாது. பழக்கம்தான் வழக்கமாகும். அந்த பழக்கம் வழக்கத்துக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்தவனை பற்றியே பேசி பழகிட்டோம், அடுத்தவனையே பார்த்து பழகிட்டோம். தன்னை பார்க்க மறந்துடும். தன்னை பார்த்தால்தான் இந்த ஞானத்துக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும். உலகத்தை பார்க்கும்போது ஞானத்துக்கே விடை கிடைக்காது. முந்தா நாள் கல் வாங்க சித்தூர் வரைக்கும் போயிருந்தேன். பெங்களூர் கிட்ட போயிட்டேன். போகும்போது பல மலைகளை பார்த்து போனேன். ஒரு மலையிலையும் ஒரு கல் ஒரு 3 அங்கலம் தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஆனால் கல்லுனுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டன் இருக்கும். அந்த 10 டன் வயது 3 அங்கலத்தில் ஒட்டிக்கின்னு நிற்கிது. அதே நேரத்தில் குண்டு 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 குண்டாக செய்து வச்ச மாதிரி மலை ஃபுல்லாக கல்லாது. இது யாரால், மனுஷனால் செய்ய முடியுமா சொல்லு? அப்போ இறைவனால் மட்டும்தான் இதெல்லாம் படைக்க முடியும். மண்ணுக்கு மேலே மலையாக இருக்குது, மண்ணுக்கு கீழவும் மலையாக இருக்குது. மலைக்கு மேலே தண்ணியாக வங்குது, கடலாக வங்குது, கடலுக்கு கீழே மலையாக வங்குது. இதை மனிதனால் கண்டுபிடிக்க முடியுமா? மனித அறிவுக்கு எட்டாதது ஞானம். அந்த ஞானத்தை அடையும் போது தான் அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியுமே தவிர, ஞானத்தை அடையாத ஞானிகளை பேசுறதால உனக்கு ஒரு பயனும் கிடையாது, வீணாக தான் போவேன். நீ உன்னை பற்றி பேச கற்றுக்கணும். ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம்மா. எங்கேருந்து வரீங்க? லட்சுமி சாமி, பாரிஸ்லேருந்து வரேன். சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு டவுட் ஐயா. ரமணர் வள்ளலாருக்கெல்லாம் ஒரே ஒரு சீடர் தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய புகழ் உலகம் ஃபுல்லா பரவிடுச்சு. நம்ம ஐயாவுக்கு சீடர்கள் உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க, இன்னும் அவருடைய புகழ் ஏன் ஐயா ரீச் ஆகல? அதனாலதான் அவர் சீடனே இல்லைன்ட்டாருமா. அதனாலதான் அவரோட புகழ் உலகம் ஃபுல்லா போகாததுனால தான் அவர் யாரையுமே சீடனாவே ஏத்துக்கல. அதே நேரத்தில் தன்னையும் அவங்க வந்து குருன்னு நினச்சிட்டாங்க. தன்னை நம்பி யாரோ ஒருத்தர் வராங்க, அவங்களுக்கு கொடுப்போன்னு அவர் ஒருத்தருக்கு மட்டும் குரு ஆகிட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம குருநாதர் அவரும் கடைசி வரைக்கும் குரு ஆகலை, யாருக்கும் அவர் சீடனும் ஏற்றுக்கல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குருவை பார்க்க போனால் நம்ம நிலை எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையாக தான் இருப்பேன், சாவு வீட்டில் குணமாக தான் இருப்பேன்னு எங்கேயும் போகக்கூடாது. கல்யாண வீட்டில் 1000 மாப்பிள்ளை வருவாங்க, கல்யாண மண்டபம்னா 1000 மாப்பிள்ளை வருவாங்க, சாவு வீடும் 1000 சாவு நடக்கும். ஆனால் எல்லாத்துலேயுமே நான் தான் இருக்கணும்னா அது நடக்காத காரியம். அந்த மாதிரி ஒரு குருவை பார்க்க போனோம்னா நமக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா, முதல் தகுதி நான் சீடன்ற மனநிலையில் போகணும். இந்த குரு தான் என்னை காப்பாற்றி கரை சேர்க்கிற ஓடும், அவரை நான் கெட்டியமாக பிடிச்சிக்கணும்னு அந்த பாவனையோடு அங்கே போகணும். இந்த குருவை விட்டால் நமக்கு வேறு போக்கணும் இல்லைன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சால் அவர் ஒரு வழியை காட்டுவார். ஆனால் வரும்போதே குருவாக வந்துட்டா இந்த குருவோட கொடுக்குற பயிற்சி வேலை செய்யுமா? வேலை செய்யாத. சீடனுக்கு மட்டும்தான் இங்கே பாடம் கொடுக்க முடியும், குருவுக்கெல்லாம் பாடம் கொடுக்க முடியாது.
அதனால யாரும் உருப்படுறது கிடையாது. குருவாக வந்தவங்க யாரும் உருப்படவே முடியாது. ஏன்னா இந்த கையில் பொருளெல்லாம் இருந்ததுன்னா நான் ஏதாவது வாங்க முடியும், நீங்கள் கொடுக்குற பொருளை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அப்போ இந்த உள்ளங்கை மாதிரி காலியாக என் மனசு இருந்தால் குருநாதர் கொடுக்கக்கூடியது அதில் போய் தங்கும். ஆனால் இந்த கை ஃபுல்லாக இப்போ நான் மாலையை வச்சுக்கணும், இப்போ இதெல்லாம் போட நிற்குமா? நீங்கள் போகிறதெல்லாம் கீழே போகிற மாதிரி என் மனம் ஃபுல்லாக பல விஷயங்களை சேர்த்து வச்சுருந்தேன்னா குருநாதர் கொடுக்கக்கூடிய உபதேசம் அந்த மனசில் மனம் போகாமல் வழிஞ்சு கீழே போயிடும். அப்போ வரக்கூடியவங்க எப்படி வந்துக்கிறாங்க? இப்போ நீங்களாம் வந்தீங்க, யாராவது நீங்கள் குருவா? யாரும் இல்லை. சீடனாக இருக்கிறதுனால தான் குருவே கதினுக்கிறீங்க. நீங்களும் யாராவது குருவாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே யாரும் வந்திருக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? அப்போது கடைசி வரை ஒரு மகன் ஒரு உண்மையை சொல்கிறார், நான் குரு அல்ல. எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்கும்போதே சொல்கிறாரு. காரணம் என்னென்னா அது அவருக்காக மட்டும் சொன்னதில்லை, நான் தப்பிக்கிற வழியும் இதுதான். நான் இந்த உலகத்தில் என்ன செயல் செய்ய வந்தனோ அந்த செயலோட பிரதிபலை நான் ஏற்றுக்கினேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பிறவி நிச்சயம். அது ஞானமாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இந்த கேட்டுக்கணும். ஞானமாக இருந்தாலும் நான் ஏதோ ஒரு பிரதிபலன், எனக்கு என்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது நான் நம்பிட்டேன்னா கூட திரும்ப திரும்ப எனக்கு ஒரு பிறவி உண்டு, இறைவன் கொடுப்பான். நான் வந்தேன், வாழ்ந்தேன், என் வாழ்க்கைக்குள்ளே இந்த உலகத்தை எவ்வளோ பண்படுத்த முடியுமோ பதப்படுத்த முடியுமோ அதுக்கான வேலையை செஞ்சுட்டு ஒரு நாள் நான் போய் இறைவனை போய் சேர்ந்துட்டேன்னு ஒருத்தர் இருந்தார் சொன்னால் அந்த மகன் திரும்பி இங்கே வர வேண்டிய வேலையே கிடையாது. அந்த பக்குவ நிலையில் நம்ம குருநாதர் இருந்ததுனால தான் கடைசி வரைக்கும் நான் குருவே இல்லைன்னு சொன்னார். புரியுதுங்களா? அப்போ குருவோட அந்த கருணை, குருவோட அந்த ஞானம் யாருக்கு கிடைக்குன்னா, நான் சீடன் ஐயா, உன்னை தவிர வேறு போக்கிடலன்னு எந்த சீடன் அவரோட காலை பிடிச்சு கீழவே கிடக்கிறாங்களோ அந்த சீடனுக்கு மட்டுமே குருவோட பரிபூர்ண கடாட்சம் அவங்களுக்கு கிடைக்கும். வேறு யாராலையும் தொடக்கூட முடியாது, அவரோட நேரில் கூட தொடவே முடியாது. ஆனால் கூடவே தான் இருப்பாங்க, பிரயோஜனமே இருக்காது. ஒரு பருந்து இருக்குது, ஒரு பருந்து என்ன பண்ணோம்னா பனை மரத்து மேலே போய் உட்காரும். பருந்தோட கொடுப்புனா யாருக்குமே கிடைக்காது. இப்போ நாமெல்லாம் பறந்து போய் பனை மரத்தில் போய் உட்கார முடியுமா? பூமியில் தான் உக்காந்துக்கின்னு நம்ம கண்ணுக்கு எவ்வளோ எட்டுமோ அவ்வளோ தூரம் தான் நம்மளால பார்க்க முடியும். நமக்கு அது மேலே கொடுப்பனை இல்லை. ஆனால் ஒரு பருந்துக்கு இறைவன் எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்குறான் பாருங்கள். அதுக்கு ஒரு ரெக்கை கொடுத்து மற்ற குருவியெல்லாம் விட அதிகமாக பார்க்குற அளவுக்கு அதுக்கு சக்தி கொடுத்துருக்கான். ஆனால் அவ்வளோ சக்தி கொடுத்தானே அந்த பருந்து அந்த சக்தியை பயன்படுத்துமானா அதுக்கு பயன்படுத்த தெரியாது. பனை மரத்துலேயே போய் உக்காஞ்சா கூட அதோட பார்வைலாம் எங்கே இருக்குன்னா வானத்தை பார்க்காது. அது கீழே எது செத்து போய் கிடக்குது, எந்த எலி ஓடுது, அதை போய் நம்ம பிடிக்கலான்னு அதோட உயரம் அதுக்கே தெரியாமல் கீழான எண்ணங்களையே நோக்கி போகும். அந்த மாதிரி பனை மரத்தில் இருக்கிற பருந்து மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. உயரானவன் மேலே தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களோட நோக்கமெல்லாம் கீழ் நிலையில இருக்குது. நாமெல்லாம் கீழே தாங்கிறோம், நம்மளுடைய நோக்கம்லாம் உயரமாக இருக்குது. அதனால் நம்ம யாரும் பனை மரத்தை பறந்தா ஆக வேணாம், ஊருக்குரியாவே இருந்துட்டு போயிடுவோம். நம்மளால முடிஞ்சதா சிறப்பாக பண்ணுவோம். நம்ம அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு டம்பட்டம் அடிக்க வேண்டிய வேலை இல்லை. நமக்கு குருநாதர் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த விஷயத்தை நாம தான் பண்ணணும்னு அவர் நம்மளை நியமிச்சிருக்காரு. அந்த வேலையை அந்த கடமையை நாம் எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக பண்ணுவோம். இந்த உலகம் ஒரு நாள் நம்ம குருநாதரோட புகழை ஓங்கி ஒலிக்கும். என்னம்மா வேற என்ன சொல்லணுமா? நன்றி.